ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜெயிலர் 2 உடைய மாசான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெல்சன் அவர்கள் வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு சம்பவம் பண்ண போகிறாரு அப்படின்றது தெரியல. ஸோ ஏன் அப்படின்னா நெல்சன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து மோகன்லாலும் இருந்திருப்பார், அப்புறமா சிவராஜ்குமார் ஸோ அவரும் இருந்திருப்பார். பட் பார்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 3 பேரை வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இறக்க போகிறாங்க. ஸோ அது யார் யார் அப்படின்னா நம்மளுடைய பகத் பாசில். ஸோ அவர் வேட்டையின் படத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி அவர்கள் கூட ஒரு சின்ன ஒரு கேமியா மாதிரி வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த ஒரு ரோலும் நல்லா இருந்தது. பட் அவரும் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலர் 2ல் வந்து இருக்க போகிறாரு ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில். அது வில்லனாக இருக்கலாம், இல்லை எப்படி வேணாலும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் எஸ்ஜே சூர்யா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து உள்ளே இருக்காருன்றது கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ இவரும் வில்லனா என்னன்றது தெரியல, அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற ஜெய் பாலையா. ஸோ அவரும் இந்த படத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது மட்டும் எனக்கு டவுட்டாக இருக்குது. பட் இருக்கலாம், ஏன்னா மோகன்லாலும் இருக்கார், சிவராஜ்குமார், ஸோ எல்லாருமே இருக்காங்க. அவரும் வருவாருன்னு நினைக்கிறேன், ஏதோ கேமியோ ரோல் மாதிரி. பட் இந்த மூணு பேரும் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துட்டு ஜாயின் பண்ண போகிறாங்க. ஜெய் பாலையா, எஸ்ஜே சூர்யா அண்டு பகத் பாசில். ஸோ அதாவது சிவராஜ்குமாரும் இருக்கார், மோகன்லாலும் இந்த பார்ட் 2ல் இருக்காங்க. இருந்தாலும் இவங்களை தாண்டி இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குமான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது தெரியல. பட் நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது, ஏன்னா ஒவ்வொரு காஸ்ட்டுமே வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அனிருத்தா மியூசிக்கு. ஸோ அதனால் சம்பவம் பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம ஜெயிலர் 2க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.